அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்டி ஆம்லேட்டுங்க. 2 முட்டையில் நல்ல பெரிய பெரிய ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கரண்டி ஆம்லேட், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், லெமன் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு தடுக்கா பேன் எடுங்க, 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டை, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கினா அதே தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில் ஊற்றுங்க. நம்ம அடித்து வச்ச முட்டையில் பாதி முட்டையை இப்போ நம்ம ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வேக வச்சு திருப்பி போடணுங்க. இதில் அவசரப்பட்டிங்கன்னா ஒரு மாதிரி திருப்ப முடியாது, கஷ்டமாயிடும். மறுபடியும் அடுத்த முட்டை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எடுத்து விடணுங்க. அந்த நடுவில் இருக்கிற அந்த லிக்விட் பகுதியை எடுத்து விட்டுட்டு பொறுமையாக திருப்பி போட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கரண்டி ஆம்லேட் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.